கோயிலுக்கு பண்ற தர்மம் கூட இல்ல சாமிக்கு பண்றது 10 ஏழைகளுக்கு பண்ணுங்க, முடியாதவங்களுக்கு பண்ணுங்க. பாட்டி உங்க பேர் என்ன? பேர் அர்க்காணிமா. எங்க இங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டுக்கு மெடிக்கலுக்கு போறீங்க. ஏன் சட்டை இதெல்லாம் இவ்வளவு அழுக்கா இருக்கு? அழுகா போச்சுதான். பிள்ளைங்களா? பிள்ளைகளும் இல்லை யாருமே. எப்படி சாப்பிடுறீங்க? நீங்க சாப்பாடு நீங்களை போல கொடுத்தா வாங்கி சாப்பிடுறது. வேற சேலை இல்லையா? இல்லை. இப்படி இவ்வளவு அழுக்கா இவ்வளவு இதா இருக்கு. சேலை ஒண்ணு வாங்கி தரேன், இத கட்டிக்கோங்க. அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறனுங்க. அவ்வளோ கஷ்டம். கீழே விழுந்துட்டீங்களா? கீழே விழுந்து 2-3 மாசம் போய் ஆசிரியர்கள் இருந்துருங்க. கூப்பிட்டு அப்படியே வந்து அத கீழே விழுந்து போய் பாக்குற கூட காசு இல்லையா உங்கள்கிட்ட? ஏன் யார்ட்டையா கேட்க வேண்டியதானே? கேட்டுட்டானுங்க. 3000 வாங்கி போய் செலவு பண்ணுங்க. யாரும் எதுவும் உதவி பண்ணல? சொந்தக்காரங்க யாரும் உங்களுக்கு உதவி பண்ணலையா? உதவி செய்ய ஆளே இல்லை. யாருமே இல்ல. ஆளே இல்லை. உங்களுக்கு என்ன வேணும்? உங்க மனசுல என்ன தோணுதோ, என்ன ஆசையை கேளுங்க, நான் செய்யறேன். போதும், நீங்க செஞ்சதே எனக்கு போதும். ஒரு மனுஷனுக்கு ஆசைங்கிறது இருக்கும். ஒரே ஒரு தடவை தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை நான் உங்களுக்கு இப்ப நான் தரேன். உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, நீங்க என்ன கேட்டாலும் செய்யறேன். பணம் நான் தரேன், இது இல்லாம வேற என்ன வேணும்? ஒண்ணு வேண்டாம் உங்களுக்கு. எப்படி பாட்டி இவ்வளோ பெருந்தன்மையா இருக்கீங்க? என்ன வேணும்னு கேக்குறேன், எனக்கு எதுவுமே வேண்டாம். ஏன் அப்படி சொல்றீங்க? சாப்பிட்டுக்கலாம். நாளைக்கு செலவுக்கு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு உங்க கையில காசு இல்ல, என்கிட்ட காசு கொடுனா நீங்க கேட்கலாம்ல, ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? கேட்க மாட்டீங்க. சூப்பர். எல்லாருக்கும் சொல்றேன் கேட்டுக்கோங்க. பெரிய பெரிய பணக்காரங்களா இருப்பாங்களே, எனக்கு அது வேணும் இது வேணும் அது செய்யணும் இதை செய்யணும் அதை வாங்கணும் இதை வாங்க விடுவாங்க. பாத்தீங்களா, கையில 10 ரூபாய் கிடையாது. என்ன வேணும்? நான் இந்த காலில் அடிபட்டிருக்கு, ஹாஸ்பிட்டல் போகணுங்கிறாங்க, நடக்க முடியல. என்ன பாட்டி வேணுங்கிறேன், எதுவுமே வேணாம், ஒரு சேலை போதுங்கிறாங்க. இதுதானே ஏழையோட மனசு. எந்த மனசு பெருசுங்கிறது இப்ப தெரியுதா? ஏழைங்களோட மனசுதான் என்னைக்குமே பெருசு, என்னைக்குமே உண்மையா இருக்கும். நான் இவங்க என்ன வேணா கேளுங்கிறேன், எதுவுமே வேண்டாம், எனக்கு இந்த சேலை போதும், 10 ரூபா கூட வேண்டாங்கிறாங்க. இதுதான் மனசு, உண்மையான மனசு இதுதான். நானா இருந்தா என்ன தெரியுமா கேட்பேன்? ஒரு 1 கோடி ரூபா கேட்பேன். நீங்க ஏன் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க? நீங்க வேணானாலும் ஒரு மகனா நான் இதுல பணம் இருக்கு. இது வந்து எதுக்கு தெரியுமா? நான் வலுக்கட்டாயமா தான் வைக்கிறேன். காலையில ஹாஸ்பிட்டல் போய் நீங்க பாக்குறீங்க, பார்த்துட்டு இதே இடத்துக்கு நாளைக்கு நான் வருவேன் என்கிட்ட சொல்றீங்க. எனக்கா ஒண்ணு செய்வீங்களா? அழகா சிரிக்கிறீங்க, ஒரு தடவை சிரிங்க. எனக்கு என் தட்டில் சாப்பாடு இருந்தால் பத்தாது, என் பக்கத்து தட்டில் இருக்கிறவங்களுக்கும் சாப்பாடு இருக்கணும், அவன் நல்லா இருக்கணும். அப்போ நான் கடவுளை கும்பிடுறேன்.